நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்னோட நீங்கள் பேச மாறிவர் விருப்பத்தின்படி ஆட்சிப்பிக்கிறேன். மெஸ்ஸியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இங்கே வேதம் சொல்லுது, நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோப்பின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். எத்தனை பேர் தேவனை தனக்கு பெலனா வச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் அவர் பெலனா இருக்கிறார்? அவர் பெலனா இருக்கிறதும் பெலனா இருக்கிறாரா இல்லையான்னு அவங்க மேலே ஒரு பாம்பு தூக்கி போட்டால் தெரியும். பாம்புன்னு என்ன பண்ணுமா? படையை நடுங்குமா. எத்தனை பேர் பெலனா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சோதனை அவனுக்கு வந்தால் என்ன செய்யும் தெரியும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபு தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அது என்ன கம்பீரமாய் பாடுதல்? பக்கத்து வீட்டில் அவர் குடியிருக்கிற இடங்களில் பழமொழி வந்து அவங்க வீட்டில் அடையை தட்டி போட்டாங்கன்னா அந்த சத்தம் இந்த வீட்டுக்கு வரப்போ என்ன பண்ணுவாங்களாம்? துடையை தட்டுவாங்களாம். நாங்களும் உங்களுக்கு சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ சோதனை வர்றப்ப நம்ம பெலனா இருக்கிறோமா இல்லையா? வேதம் என்ன சொல்லுது? சாலமோன் என்ன சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் உன் பெலன் குறுகினது. அப்போ துன்பம் வர்றப்ப, உபத்திரம் வர்றப்ப நம்ம சோறுக்குள்ளாயிட்டோம்னா பெலன் கிடையாது. பல முறை உங்கள்கிட்ட சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறோம். இந்த ஆபத்து, துன்பம், பிரச்சனை இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் எப்பயும் சொல்லுவேன், நான் தான் வெற்றி பெறுவேன். ஏன் அதை நம்ம ஆணித்தனமாக சொல்கிறோம்னா, நம்ம எதை கொண்டு மேற்கொள்கிறோம்? தேவனுடைய வார்த்தையால் மேற்கொள்கிறோம். அப்போ ஆபத்து, துன்பம் எது வந்தாலும் எங்கேயும் ஓடி ஒழியக்கூடாது. அவருடைய வார்த்தையில் உறுதியாக நின்றோம் போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். எஸ்ஐயா சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்ன பண்ணுங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட